அனுமனின் வாள் அவனது பெருமை. இலங்கை ராவணனுடையது. தங்கத்தால் கட்டப்பட்ட இலங்கை ஆணவமும் சக்தியும் மிக்க மன்னனான ராவணனுக்கு ஏற்ற நகரமாகும். விசுவாசமும் பக்தியும் ஆணவத்தை எவ்வாறு எரிக்கின்றன என்பதற்கான கதை இது. அனுமன் இலங்கையை எரித்த கதை. அசோக் வாடிகாவில் அனுமனின் விருந்து. இலங்கையில் உள்ள அழகிய அசோக வாடிகா தோட்டத்தின் மையத்தில் அனுமன் வலிமையாகவும் உயரமாகவும் நின்றான். சீதையுடன் பேசிய பிறகு அவன் இதயம் உணர்ச்சிகளால் நிறைந்தது. ஆனால் அவன் வயிறு காலியாக இருந்தது. சத்தம் எழுப்பியது, சலசலத்தது, பசியால் உறுமியது. சுற்றிலும் பழுத்த பழங்களின் வாசனை மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருந்தது. அனுமனுக்கு வாயில் நீர் ஊறுவதை உணர முடிந்தது. அனுமன்: ஆஹா லங்கா, நீ தங்கத்தால் ஆனவள். ஆனால் உன் உண்மையான செல்வம் இந்த தோட்டத்தில்தான் இருக்கிறது. உன் பெரிய தங்க அரண்மனை அசோக வாடிகாவின் இந்த பெரிய தங்க மாம்பழங்களுக்கு இணையாக இல்லை என்றான். மற்ற எந்த வானரையும் போலவே மரத்திலிருந்து மரத்திற்குத் தாவும்போது அனுமனின் வாள் அவருக்கு சமநிலையை ஏற்படுத்தியது. அவர் கிளைகளில் ஊசலாடினார். மாம்பழங்கள், வாழைப்பழங்கள் மற்றும் பல வகையான பழங்களை பறித்து அவற்றை வாயில் திணித்தார். அனுமன் அவசரமாக சாப்பிட்டான். அதனால் பழக்கூழ் அவன் வாயிலிருந்து கீழே சொட்டியது. அவன் கைகள் வண்ணமயமான பழக்கூழால் பூசப்பட்டன. எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் ஒரு வாணர். இலங்கையில் ஹனுமான் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். மரங்களிலிருந்து பழங்கள் மற்றும் இலைகள் விழுவதை அசுரர்கள் கவனித்து வாணரை நோக்கி ஓடினர். ஆனால் தன்னை துரத்தி வந்த பேய்களைப் பற்றி அனுமன் கவலைப்படவில்லை. தனது குறும்புத்தனத்தில் ஹனுமான் கிளைகளை உடைத்து மரங்களை அழிக்கத் தொடங்கினார். அசுரர்கள் அவரை பின்தொடர முயன்றனர். ஆனால் ஹனுமானின் வாலில் தடுமாறி விழுந்தனர். அவர் பழத்தோல்கள் மற்றும் கிளைகளை அவர்கள் மீது வீசினார். அதனால் அவர்கள் அனைவரும் நழுவி விழுந்தனர். பின்னர் ஹனுமான் கைக்கு எட்டாத உயரத்தில் குதித்து அவர்கள் மீது மேலும் தோள்களை எறிந்தார். வானர் தங்களுக்கு மிக வேகமாக இருப்பதை அசுரர்கள் உணர்ந்தனர். மேலும் அவரை பிடிப்பது எளிதல்ல. ஒரு சக்தி வாய்ந்த வானர் இலங்கைக்குள் நுழைந்து குழப்பத்தை ஏற்படுத்தியதாக அவர்கள் ராவணனிடம் தெரிவித்தனர். இலங்கை இளவரசர்கள் ராவணனின் இளைய மகன் அக்ஷய் நிலைமையை பொறுப்பேற்க முடிவு செய்தான். அவன் ஆயுதங்களுடன் அசோக் வாடிகாவை அடைந்தான். அக்ஷய் அனுமனைத் தாக்கினான். அதைத் தொடர்ந்து நடந்த சண்டையில் அக்ஷய் படுகாயமடைந்து உயிரை இழந்தான். தன் மகன் அக்ஷய் இப்போது இல்லை என்று ராவணன் அதிர்ச்சியடைந்தான். இந்த வாணர் ஒரு சாதாரண குரங்கு அல்ல என்பதை அவன் உணர்ந்தான். ராவணனின் மூத்த மகன் இந்திரஜித் அனுமனைக் கொல்லச் செல்ல முடிவு செய்தான். தெய்வீக ஆயுதங்களைப் பற்றிய அறிவும் எதிரியைத் தவறாக வழிநடத்தும் மந்திர சக்திகளும் இந்திரஜித்துக்கு இருந்தன. அவன் அனுமனைத் தாக்கி அவனைக் கொல்ல எல்லா வழிகளிலும் முயன்றான். ஆனால் தெய்வீக ஆசீர்வாதத்தால் இந்திரஜித்தின் எந்த ஆயுதங்களாலும் ஹனுமனுக்கு எந்த தீங்கும் ஏற்படவில்லை. இறுதியாக இந்திரஜித் தனது வலிமையான ஆயுதமான பிரம்மாஸ்திரத்தை எறிந்தான். ஹனுமான் இறந்து விழுவான் என்பதில் உறுதியாக இருந்தான். பிரம்மாவின் மீதுள்ள மரியாதையின் காரணமாக ஹனுமான் தனது கைகளை கூப்பி பிரார்த்தனையில் நின்று ஆயுதத்தை ஏற்றுக்கொண்டான். பிரம்மாஸ்திரம் மென்மையாக அனுமனைச் சுற்றிச் சுருண்டு அவரது கைகளை மட்டும் கட்டியது. அனுமனின் வாள் வானரின் பெருமை. அப்பா, இந்த வானரத்தை நான் உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன். நாம் எப்படி அவனை தண்டிக்க வேண்டும் என்று இந்திரஜித் பெருமையுடன் ராவணனிடம் கேட்டான். திமிர் பிடித்த ராவணன் ஹனுமானை பார்த்து, நீ யார்? நீ எப்படி என் இலங்கைக்குள் நுழையத் துணிந்தாய் என்று கேட்டான். ஹனுமான்: நான் ராமதூத அனுமன். மாதா சீதையை மரியாதையுடன் விடுவித்து ஸ்ரீராமரிடம் மன்னிப்பு கேட்குமாறு நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன் என்றான். ராவணன் சிரித்துக்கொண்டே, நான் ஒருபோதும் அதைச் செய்ய மாட்டேன். ஆனால் ஆம், நீ தண்டிக்கப்படுவாய் என்றான். ராவணன் இந்திரஜித்தை நோக்கி திரும்பி, இந்திரஜித், இந்த வானரைப் பார். அவன் என் அவையில் எவ்வளவு துணிச்சலுடன் நிற்கிறான். அனுமனின் வாள் அவனுடைய பெருமை. எனவே இன்றே அதை நெருப்பில் போட்டு அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க என்றான். ஹனுமானின் வாள் தீப்பிடித்தது. ராவணன் தனது படையினரிடம் அனுமனின் வாளில் துணிகளைக் கட்டி வாளின் நுனியில் தீ வைக்க உத்தரவிட்டார். சீதை ராவணனின் கொடூரமான திட்டத்தை அறிந்து நெருப்புக் கடவுளான அக்னி தேவனிடம் அனுமனின் உயிரை காப்பாற்றுமாறு பிரார்த்தனை செய்தாள்.
அரக்கர்கள் அனுமனின் வாலில் தீ வைத்தபோதும் அவனுக்கு சிறிதும் வலி ஏற்படவில்லை. நடக்கவிருந்த அழிவு பற்றி ராவணனுக்கு எதுவும் தெரியாது. அவன் சிரித்துக்கொண்டே வானரை அனைவரும் காணும் வகையில் நகரத்தைச் சுற்றி அனுமனை அழைத்துச் செல்லும்படி தன் படையினரிடம் கேட்டான். அனுமனின் வாள் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அவனுக்கு வேறு திட்டங்கள் இருந்தன. அவன் சுற்றி பார்த்துவிட்டு திடீரென்று அரண்மனையிலிருந்து வெளியே குதித்து தங்கச் சுவர்களைத் தாண்டி குதித்து ஒவ்வொரு தூணையும் தன் வாளால் தொட்டான். அவனது வாலில் இருந்து வந்த தீ பிழம்புகள் இலங்கையின் தூண்கள் மற்றும் கட்டமைப்புகளை பற்றிக் கொண்டன. அனுமன் நகரத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்கிற்கும் பறந்து இலங்கையை எரித்தான். இருப்பினும் சீதை தனது ராமனுக்காக காத்திருந்த அழகான அசோக வாடிகாவை அவன் விட்டுவிட்டான். எரியும் இலங்கையை பார்த்து அனுமன் புன்னகைத்தான். அந்த இடம் முழுவதும் ஒரு வளமான தங்க நகரத்திலிருந்து சிவப்பு சுடர்கள் நிறைந்த நகரமாக மாறியது. ராவணனின் பெருமை அவனது நகரமான இலங்கை. பர் எரியும் இலங்கையை பார்த்து அனுமன் புன்னகைத்தான். அந்த இடம் முழுவதும் ஒரு வளமான தங்க நகரத்திலிருந்து சிவப்பு சுடர்கள் நிறைந்த நகரமாக மாறியது. ராவணனின் பெருமை அவனது நகரமான இலங்கை பற்றி எரிந்தது. அதைக் காப்பாற்ற ராவணனால் எதுவும் செய்ய முடியவில்லை. அனுமனின் வாளின் நுனியில் ஒரு சிறிய சுடர் மட்டுமே தேவைப்பட்டது. தீயை அணைக்க அனுமன் தனது வாளை கடலில் நனைத்தான். கடைசி புகையும் அடங்க தனது பக்தி மேலும் வலுவடைவதை உணர்ந்தான். ஜெய் ஸ்ரீராம் என்று கர்ஜித்து வானத்தை நோக்கிச் சென்று ராமரிடம் திரும்பி சீதையின் செய்தியை தெரிவிக்கச் சென்றான்.